தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வந்தாலே ஏதாவது ஒரு மாற்றங்கள் உடனடியாக நடைபெறுகிறது. முதல் முறை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தபோது அதிமுகவுடன் கூட்டணி இறுதி செய்தார். அதற்கடுத்து அண்ணாமலையை மாற்றி நயினார் நாகேந்திரனுக்கு வாய்ப்பளித்தார். அடுத்தபடியாக ஜூன் 8ஆம் தேதி மதுரை ஒற்றைக்கடை வீதிக்கு வருகிறார். அப்போது தொகுதி மறுசீரமைப்பில் ஏதாவது மதுரைக்கு ஏன் வருகிறார் என்றால், முதலில் நடிகர் விஜய் தன்னுடைய கட்சியை நிரூபித்தார். அதை பார்த்துவிட்டு ஸ்டாலின் தானும் ஒரு ரோட் ஷோ நடத்தினார். அதே போன்று அதுவும் மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தினார். இதை வைத்துதான் நயினார் நாகேந்திரன் அமித்ஷா வரவழைத்து ஒரு பொதுக்கூட்டம், மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்த தீர்மானித்திருக்கலாம். அது மட்டுமல்ல, அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய வைத்து காண்பிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார். அதனால் அது பிஜேபி எந்தெந்த இடங்களில் நின்றால் வெற்றி பெற முடியும் என்று கணிப்பதற்காக கூட இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று இந்த முறை மு.க. ஸ்டாலினை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதே அவருடைய குறிக்கோளாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஸ்டாலின் டெல்லி செல்லும்போது பிரதமர் மோடியையும் சந்திக்கிறார், கனிமொழி அமித்ஷாவையும் சந்திக்கிறார், நிர்மலா சீதாராமனையும் சந்திக்கிறார். இதில் என்ன விசேஷம் என்னவென்றால், எத்தனை ஷா வந்தாலும் என்னை எதுவும் செய்ய முடியாது என்று ஸ்டாலினும், உதயநிதி மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன் என்று சொல்வதும், இது வெளியே இப்படி சவால் விட்டுக்கொண்டு உள்ளே இவர்கள் காலில் விழுந்து விடுகிறார்களோ என்று மக்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். எப்படி இருந்தாலும் 2026 தேர்தல் தமிழ்நாடு சட்டசபைக்கு மிகவும் விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் ஜூன் 8ஆம் தேதி மாலை இல்லை 9ஆம் தேதி உங்களுக்கு விஷயம் தெரிந்துவிடும். Thank you for watching.